ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்களை பட்டுவிட்டு அனுபவித்துவிட்டு உன் கர்ம வினையை முடித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றோடு எல்லா விதமான கஷ்டமும் முடியும். இந்த சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அவமானங்கள், உன் வீட்டில் சண்டை, இதனால் சிலர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் புகழையெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையில் இருக்கிறது என்பதை விட என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. ஏன் தெரியுமா? நான் உன்னை அந்த அளவுக்கு பத்திரமாகவும் பொக்கிஷம் போலவும் பார்த்து வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய உயிரான என்னுடைய பிள்ளைக்கு நான் என்றுமே தன்னுடைய கடமையை நிச்சயமாகவே செய்வேன். பொறுமையாகவும் நல்லபடியாகவும் இருங்கள். எதுவாக இருப்பினும் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். நிறைய விஷயத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இன்னும் கடப்பதற்கு என்ன இருக்கிறது? நீயே சொல். இருப்பது அனைத்தையும் இழந்தாச்சு. இனிமேல் எல்லாவற்றையும் பெறுவதுதானே நல்லது. அதனால் நான் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற வைக்க போகிறேன். கண்டிப்பாக நிறைய வழிகளை உனக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்டத்தான் போகிறேன். அழாதே தங்கமே. இப்பொழுது பார், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய மனமானது கலங்கிக் கொண்டு இருக்கிறது. பொதுவாகவே ஏதாவது ஒரு விசேஷமான இடத்திற்கு சென்றால் கூட உன்னுடைய கண்களானது கலங்குகிறது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது மனமோ ஏதோ ஒன்றை சொல்வது போலவே இருக்கிறது. நாமும் இவர்களைப் போலவே நகை பணத்தோடு தானே இருந்தோம். திடீரென்று எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த புயல் மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்தது? நம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உதவி செய்ததுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறா என்று உன் மனமோ உனக்கு சொல்கிறது. தங்கமே, நீ இப்பொழுது பார்த்த மற்றவர்களை பார்த்த இது மாதிரியான தானே இருந்தோம், அது மாதிரி தானே இருந்தோம் என்று நீ சொல்லி கவலைப்படும் விஷயங்கள் கூடிய விரைவில் மாறப்போகிறது தங்கமே. உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட அந்த புதிய வாழ்க்கை போனது எப்படி? உன்னையே அறியாமல். ஆனால் வரப்போகுது நிச்சயமாகவே உனக்கு கட்டாயமாக நிலைத்தும் எப்பொழுதும் அது உனக்கு உறுதியாகவும் இருக்கும். இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை, உண்மையான ஒரு பொருள் கிடைக்கவில்லை. எல்லாமே என்னை பாதியிலேயே விட்டு விட்டு போகிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இனிமேல் தொடரும் ஒவ்வொரு விஷயமும் சரிதான். இனிமேல் கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தொடராது. ஆனால் நல்ல விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் தொடரும். உன் வாழ்க்கையானது அழகாகவும் அற்புதமாகவும் நல்ல ஒரு அதிசயமாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நிறைய விஷயத்தை நீ இழந்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் ஒரு விஷயத்தை கூட நீ இழக்கவே மாட்டாய். காலம் உனக்கு சோதனை செய்கிறது என்று நினைக்காது. காலம் உன்னை சோதனை செய்யவில்லை. உனக்கு என்னென்ன யார் எப்படி செய்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, நீ எப்பொழுது சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுத்தது. எதுவுமே தெரியாத பிள்ளையாக இருந்தார். நிறைய பேருக்கு உதவிகளை செய்தார். உதவி செய்வது தவறல்ல. ஆனால் யாருக்கு செய்கிறாய் என்பதுதானே மிக மிக முக்கியமானது. ஆனால் நீ யாருக்கு செய்கிறோம் என்று தெரியாமலேயே நிறைய விஷயத்தை செய்து இப்பொழுது பணத்தையும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இழந்து நிற்கிறாய். பணத்தை இழந்தால் பரவாயில்லை, உறவுகளாவது இருக்கும் என்று பார்த்தால் உறவுகள் வாங்கிக் கொள்ளும் பொழுது உன்னோடு இருந்தார்களே தவிர இப்பொழுது எந்த ஒரு உறவும் உன்னோடு இல்லை என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நான் உனக்காகவே இங்கு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காகத்தான் இங்கு இருக்கிறேன். நீ நினைக்கலாம் சாய் இல்லை, அதனால்தான் இந்த பிரச்சனை, கடவுளே இல்லை என்று. ஆனால் நீ வணங்கும் தெய்வம்தான் இந்த அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் காவல் காத்து கொண்டு நிற்கிறது. முக்கியமாக நீ குலதெய்வ வழிபாடை அதிகமாக நம்புகிறாய்.
அதிகமாகவும் செய்கிறாய். அந்த குலதெய்வம் தான் உன்னை இவ்வளவு தூரத்திற்கு உன்னை ஒரு தைரியமான ஆளாக நிற்க வைத்திருக்கிறது. போனது போகட்டும் விடு. இனிமேல் வரப்போகும் விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள். 1000 பேர் 1000 விதமான விஷயங்களை சொன்னாலும் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன பூஜைகளை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதே செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக நீ இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை தான் படுவாயே தவிர இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு இழந்து விட்டேனே என்ற ஒரு பயத்தையோ அந்த வார்த்தையையோ திரும்ப திரும்ப சொல்லாமல் இரு. நீ என்னுடைய பிள்ளை, உனக்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நீ தேவையில்லாத குழப்பங்கள் அடையக்கூடாது. நன்மைகள் நடக்கட்டும். சதா சர்வகாலமும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வா. நான் தான் சொல்லிவிட்டேனே, உனக்கு ஏகப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது என்று. மறுபடி எதற்காக எல்லாவற்றையும் நினைத்து நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் குழம்பி தவிர்க்க வேண்டும்? நான் இருப்பேன் எப்பொழுதுமே உனக்காக. ஒரு பாடத்தை எல்லோரும் சேர்ந்து கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா? நாம் சேர்ந்து அனைவருக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்மைகள் மலரட்டும், ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும். எல்லா விதமான யோகங்களையும் நீ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாய். வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயத்திலும் இனிமேல் நான் துணையாக இருப்பேன். நான் சொன்ன வாக்கினை எப்பொழுதும் தயவு செய்து மறந்து விடாதே. ஏன் தெரியுமா? இங்கு பழிகளை சொல்ல ஆட்கள் இருக்கிறார்களே தவிர ஒரு மனிதனுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல இங்கு யாருமே கிடையாது. ஆனால் உனக்காக தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுதுமே இருப்போம். எல்லா நாளும் உனக்கு காவலாக இருப்போம். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆணி வேரே. அந்த ஆணி வேரை நீ எப்பொழுது இழக்கிறாயோ அப்பொழுது உனக்கு பயம் வந்துவிடும். பயமானது எப்பொழுதும் ஒருவனுக்கு தேவையே அல்ல. அதுவும் முக்கியமாக தெய்வத்தை வணங்குபவனுக்கு எப்பொழுதும் பயம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் தேவையே கிடையாது. நன்மைகள் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் உனக்கு அதிகமாக கிடைக்கட்டும். என்னாலும் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் பார். இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும் என்று நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அந்த விஷயம் உனக்கு கிடைத்து பல்லாண்டு காலம் உன்னை வாழ வைப்பது இந்த சாயுடைய கடமை. நீ எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ கவலைப்பட்டு மனதை எப்பொழுதும் குழப்பிக் கொள்ளாதே. குடும்பத்தோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமை என்றுமே நிலைத்து என்றுமே எப்பொழுதும் அமோகமாக இருக்கும். நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு அசிங்கமான விஷயங்களையும் நான் எடுத்து நலமுடன் உன்னை வாழ வைக்கும் பொழுது உனக்கு வேறென்ன கவலை? சந்தோஷம் உண்டாகட்டும், எல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். கஷ்டமான காலம் முடிந்து விட்டது. இஷ்டமான காலம் துவங்க போகிறது. அற்புதமான விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்து அடுத்தடுத்த விஷயத்தை புதிதான விஷயத்தை பார்க்க போகிறது. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சைனா